பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா வட்டக்கானல். வட்டக்கானல் படம் நம்ம பித்தா புகழேந்தி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஆர் கே சுரேஷ், துருவன் மனோ யாருன்னா நம்ம சிங்கர் மனோவோட சன் தான் வந்து பாத்தீங்கன்னா துருவன் மனோ. அப்புறம் மீனாட்சி, வித்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துலாங்களா? இந்த படத்துல அதாவது கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா வட்டக்கானல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போதை காளான விளைவிச்சு அதை வந்து மக்களுக்கு விற்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டானை காட்டுறாங்க. அந்த டான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் கே சுரேஷ். அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு டானை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த டானோட முன்னாடி கொண்டாரு இல்லைங்களா, அவங்களோட மனைவி வந்து இவரை வந்து பழி வாங்கி இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு பழி வாங்க துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய ஹீரோயின்ட்ட ஒரு 200 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போதைக்காலம் நல்லா வளையக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நிலமா அவங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த நிலத்தை இவர் எப்படியாவது கைப்பற்றணும்னு பாக்குறாரு. அப்புறம் இவருக்கு 3 பசங்க காட்டுறாங்க. அதுல ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா துருவன் மனோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்றாரு. இப்ப இந்த கதை வந்து எப்படிலாம் போய் ஆர் கே சுரேஷ் ஜெயிச்சாரா இல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாங்களா? இந்த படத்துல அதாவது அந்த கிராபிக்ஸ் காட்டின விதம், அந்த காளான் வந்து உருவாகுது இல்லைங்களா அந்த போதை காளான், அதை காட்டின அந்த கிராபிக்ஸ்லாம் ஓகே ரகமா இருந்துச்சு. அப்புறம் கதை கரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கதை கருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பக்காவான டைரக்டர்கிட்ட கொடுத்தோம்னா சூப்பரா வந்து இதோட அவுட்புட்டை காமிப்பாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ். இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு டான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பையன் வந்து ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுன்னு உடனே ஒரு தப்பான ஒரு ஐடியா வந்து பையனே கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதாவது ஒரு பையனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து டானோட பையன். அந்த டானுக்கு ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கப்பா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் பையனுக்கு தெரியாமல் பண்ணுறாரு. ஏன்டா ஐடியா கொடுத்ததே பையன் தான், ஏன் அவனுக்கு தெரியாமல் அது பண்ணணும்? அது வந்து ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து அதாவது ஹீரோ தப்பிக்கிறதுக்காக பண்ணுறாங்க, அந்த டானோட பையன் ஹீரோவாக இருக்கிறதுனால அவர் தப்பிக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மைனஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹீரோயினோட நிலத்தை அபகரிக்கிறதுக்காக போராடுறாரு. கடைசியில் தன்னோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ணுறான். அப்போ அவருக்கு வசதியாக போச்சு இல்லைங்களா? அது ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அவங்கள கல்யாணம் பண்ணா அது எல்லாமே வந்து உனக்கு தான், நீ அழகாக வந்து அதில் நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணலாம். அதுவும் வந்து ட்ரை பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட ஒதுக்குங்க. இப்போ இருக்கிற படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 4 மாசின்னு காமிச்சாலே அது வந்து பிளாக் பஸ்டர் ஆகிடுது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர எதுவுமே இந்த கதைக்கு ஒட்டுலிங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக போச்சு. இது வந்து கதை கருவாக வந்து ஒரு நல்ல கதை தான். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து இனிமேல் பயிற்சி எடுத்து அப்புறம் முயற்சி எடுத்து திரும்ப வரணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த ஆடுகளம் நிறைய காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் சீனில் முதல்ல டானாக இருந்தவரை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து சலிச்சு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வித்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் சுத்தமாக செட் ஆகலை. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் எவ்வளவோ இருக்குது, இந்த கேரக்டரில் அவங்க செட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சிங்கர் மனோ வராரு. அது ஒரு ஓகே ரகமாக இருந்துச்சுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம படமாக உள்ளே போகும்போது ஆஹா இந்த மாதிரி போதை காலம் காட்டுறாங்க, பயங்கரமாக வந்து ஃபைட் சீனு, அதாவது கார்பரேட்டு அது இதுன்னு என்னென்னமோ காட்டுவாங்கன்னு நம்ம போய் உட்காருவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதை வாய் பேச முடியாதவங்கன்னு ஒரு எமோஷ்னலாக கொண்டு வர்றதை ஒழுங்காக கொண்டு வராமல் நம்மளை வந்து ரொம்ப அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 கொடுக்கலாங்க. அவ்வளோதான் இந்த கதையில் இருக்குது. கதை வந்து நல்ல கதை, ஆனால் கேரக்டர்ஸ் யாரையுமே ஒழுங்காகவும் போடலை, ஒரு ஒழுங்கான ஃபிலிம் மேக்கிங் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.